பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், இந்த தொலைக்காட்சி வாயிலாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். அநேக நேரம் சிலர் கேட்குறீங்க, இன்னும் ஒரு நாள் சொல்கிறீங்களே, என்னையா அர்த்தம்? மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? சங்கீதம் 39:4 சங்கீதக்காரன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு காண்பியும். ஒரு மனுஷனுக்கு மட்டும் நீ இத்தனை நாள் தான் இருப்பேன்னு சொன்னா எப்படி நிம்மதியா இருப்பான்? பயத்திலேயே பாதி என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். அதை விட யோபு இன்னும் கொஞ்சம் சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் முடிவை நீடித்திருக்க பண்ண, என் நாட்களை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டதுங்கிறார். ஏன்னா எந்த நேரம் எந்த நிமிஷம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அதை மட்டும்தான் தேவன் இன்றைக்கு மறைத்து வைத்திருக்கிறார். இல்லைன்னா மனுஷன் நான் தான்பா கடவுள்னே சொல்லிடுவான். பிறக்கிற நேரமும் சரி, மறிக்கிற நேரமும் சரி, ஒரு மனிதனுக்கு எவனாலையும் சொல்ல முடியாது. கெஸ்ஸிங்கில் டாக்டர்கள் சொல்லலாம். ஒரு குழந்தை பிறக்குன்னா டெலிவரியில் சொல்லுவாங்க, ஒரு 1 வீக்கு அல்லது 2 வீக்கும்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துடும், இல்லாட்டி பின்னாடியும் பிறக்கும், இல்லை அதுக்கு முந்தையே பிறந்துடும். மரணமும் இப்போ படித்தான். ஆகையினால தான் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். அதுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த நாளை உங்களுக்கு எனக்கு கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே அநேகர் கேட்ட ஒரு கேள்வி, அதற்கு பதில் கொடுக்க போகிறேன். ஏன்னா இரவில் அநேகர் பயப்படுகிறேன் என்று சொல்றீங்க. சில நேரம் சொப்பனங்கள் வருகிறது, நாய் துரத்துற மாதிரி வருது, சில சர்ப்பம் துரத்துற மாதிரி வருது, சில நேரத்தில் என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு பயத்தில் அவை ஆட்கொள்ளுகிறதுன்னு. நேற்று கூட ஒரு அம்மையார் ராத்திரி 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி என் பயம் போகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பானுடைய பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் லீப் வருஷம் வரும்னு அப்போவே அவருக்கு தெரியும். ஏன்னா 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. ஆனால் அதுக்கும் சேர்த்து 366 முறை இந்த வேதத்தில் எழுதி வைத்துட்டார். ஆனாலும் இன்னைக்கு பயங்கள் ஏன் மனிதனுக்கு வருகிறது? அந்த பயம் இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்குது, இந்த பயத்தினால என்ன நடக்கும், இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை, இந்த நிகழ்ச்சியை எப்போ பார்த்தாலும் எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்ன? உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து தயவு செய்து வச்சுக்கிட்டு நான் சொல்கிற வசனம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா வெரிஃபிகேஷனுக்காவது நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படியாவது இந்த பைபிளை புரட்டி பார்த்துட மாட்டீங்களான்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இது விலமழிக்க முடியாத பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கார். முற்காலத்திலலாம் பன்றிகள் முன்னே முத்த போடக்கூடாதுன்னு சொல்லி தோல் சுருள வாசித்த காலம் உண்டு. உதாரணமாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 கூட இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஆலயத்திற்கு ஒரு நாள் போனார். அங்கே போகும்போது அவர் கையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி வாசித்து விட்டு புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் கையில் கொடுத்தார். இப்போ நீங்கள் சுருட்டிலாம் வைக்க வேண்டியதில்லை, அழகாக கவர் போட்டு கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி பலவித சைஸுகளில் பைபிள் இருக்கிறது. அதை விட உங்கள் பைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி ஃபோன்லேயும் வச்சுருக்கீங்க. அதுக்காக ஃபோனில் எடுக்காதீங்க. உங்கள் வேதாகமத்தை திறந்து தயவு செய்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை
எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து படம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பார்த்து காப்பேன் எல்தாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பார்த்து காப்பேன் எல்தாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினா, பாசமின் மேல் நீ வைத்ததினா, பறிக்க முயலாத வரும் என்னை. பாசமின் மேல் நீ வைத்ததினா, பறிக்க இயலாத வரும் என்னை. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஈரணியா புவியதனிலே, ஈரணியா இந்த புவியதனிலே என் தலை முடியும் உதிராதே. ஈரணியா இந்த புவியதனிலே என் தலை முடியும் உதிராதே. எல்லை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. எல்லை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. உன்னை தொடுவோர் எங்கள் மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் எங்கள் மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே, எப்படியும் உம் வருகையிலே ஏழை எல்லை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை எல்லை சேர்த்திடுமே. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மரபில் உன்னை என்பதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மரபில் உன்னை என்பதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் பனைந்திடுமே என் உள்ளங்கையில் வல்லவர் எந்தல் புகழிடமே. பனைந்திடுமே என் உள்ளங்கையில் வல்லவர் எந்தல் புகழிடமே. என்னை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. எல்லாம் எடுத்திருப்பீங்க.
ஏசாயா 41 அதிகாரம் 10 மிக அழகான ஒரு வசனம். நீ பயப்படாதே. நல்ல கவனிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எத்தனை கேரண்டி பாருங்க. ஒவ்வொரு பயப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு பெரியோருக்கும், சிறியோருக்கும், பிள்ளைகளுக்கும் சேர்த்து எழுதியிருக்கார், நீ பயப்படாதே. நீ முதல்ல பயப்படாமல் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு தைரியம் சொல்ல முடியும். நாம் உட்காந்து பாடிட்டு பயந்துக்கிட்டு இருந்தா, பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தா மற்றவங்களுக்கு இப்படி சொல்கிறது. முதல்ல நாம் பயப்படக்கூடாது. நாம் பாடுவோம், எல்லாத்துக்கும் பாடுவோம். என்ன பாடுவோம்? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரை. உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற ஐயா சாத்தானை விட என்னில் இருப்பவர் பெரியவரே, என்னில் இருப்பவர் பெரியவரே, என்னில் இருப்பவர் பெரியவரே. சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதெல்லாம், இயேசு என்னோடு இருப்பதெல்லாம். பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு பாடுவோம். ஆனால் யாருக்குள்ள பயம் இல்லை? தனியாக இருக்கும்போது கேட்டால் தான் தெரியும். ஒரு வீட்டுக்குள்ளே விளக்கடைச்சிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? ராத்திரியில் லேசாக லைட்டு போனோட ஐயோ பயம். எனக்கு அன்பாருடைய மனுஷனுக்கு பயம் வந்துருச்சுன்னா நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். பிறட்ட முகம் கொடுத்து பேசக்கூட எண்ணம் கூடாது. பயம்ங்கிறது நமக்குள்ள முதல்ல போகணும். இயேசு முதல்ல நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னது? பயப்படாதே, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நம்மளை பார்த்து சொன்னார்ல, உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார், அவர் நீதியை சரி கட்டுவார். ஏசாயா சொல்லுகிறார் 35:3-4 தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல பயப்படாதீங்க. பயம்ங்கிறது மனுஷனுக்கு வந்துச்சுன்னா எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நிம்மதி போயிடுது. முதல்ல தான் சொல்றார், நீ பயப்படாதே. முதல்ல நீ பயப்படாமல் இருந்தால் தான். எனக்கு அன்பானவர்களே, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சொல்லக்கூடாது, இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர் வழி. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக பேசி முடிப்பார். இப்படி பேசி முடித்து அதுதான் அவருக்கு தொழிலாகவே இருந்துச்சு. கடைசியில் அநேக நாள் அதில் நிறையா சம்பாதிச்சார். அதில் விட்டு காணிக்கையும் கூட கொடுத்தார். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு. முதல்ல எனக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். காலவாசலில் மதுரையில் சுசி ஆட்டோமொபைல்ஸ் பக்கத்தில் குடியிருந்தார். முதல்ல எனக்கு ஃபேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தார், தாஸ்பான் ஃபேன். அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சு அவராக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னாங்க. ஆமாண்ணே, ஆமாம், எங்கேயோ சம்பாரிச்சத எங்கோ ஒன்றாவது பாவத்தை தூளி பண்ணுறாருன்னார். அப்போ தான் எனக்கு யோசிக்க ஆரம்பித்தேன், ஓ இதோ இவர் செய்கிற தொழில் ஏதோ கொஞ்சம் தவறு இருக்குமோ. கடைசியில் வந்து அவரை குறித்து விசாரிக்கும் போது அவர் கட்ட பஞ்சாயத்து யார் கொஞ்சம் பணம் கூட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும்,
பேசி முடிச்சிடுவார். ஏன்னா ஏசாயா சொன்னார்ல, 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதி வைத்தார். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் கையில் பணம் கிடைச்சா யார் கூட கொடுக்குறானோ அவனுக்கு சாதகமாக பேசி முடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து. ஏன்னா எல்லாம் சில காரியங்களில் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாம் அப்படி தான் இருக்குமீங்க. ஏன்னா கண்பாருடைய சில வேலை பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் கூட மாறு தட்டுவாங்க. எப்படி மாறு தட்டுவாங்கன்னா 2 பார்ட்டிகிட்டையும் பணம் வாங்கிடுவாங்க. உன் கேஸை நான் முடிக்கிற கோர்ட்டில் வரட்டும் பாரு, சந்திக்கிறேன், என்ன கேள்வி கேட்குறேன் பாரு, மாறு தட்டிக்குவார். அங்கே போனால் அவர்கிட்ட சொல்லுவார், வரட்டும் பார்த்துக்கிறேன், 2 பேர்ட்டையும் பார்க்க மாட்டார். இவங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் விற்று கொண்டு அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவர் பக்கத்தில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் யோசிச்சு பாருங்க, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தொழிலும் கூட நியாயமாக இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்யட்டும் ஆண்டவரே அனுமதிக்கிறார். அக்கிரமம் செய்கிறவன் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க தண்டனை நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆனா பிரசங்கி சொல்லும் போது சொன்னார், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினாலே மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்றான். அதனால்தான் தாவீது ஜெபிக்கும் போது, துணிகரமான பாவத்திற்கு என்ன செய்யும்? விலக்கிக்காரம்னா எனக்கு அன்பார்களே, அந்த வசனத்தை முழுசா, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள என்னை பிடிச்சிக்கிற விட்டுறாதீங்க. எனக்கு அன்பார்களே, ஒன்றை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும். ரோமர் 6:23 படி எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். மறந்துடாதீங்க. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். யோவான் 8:36 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார் இயேசு யோவானை கொண்டு. யோவான் 8:36 இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதே 34ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அதே யோவான் 1 யோவானுக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 18-19 மிக அழகா இன்னும் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடவே மாட்டான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆனா அவர் சர்ச்சுக்கு போவார். அதுதான் எனக்கு பிரச்சனை. இவ்வளவு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் ஆண்டவர்கிட்ட போகலாமா? ஆண்டவர் எந்த இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணதே கிடையாது. எந்த இடத்துலையும் இந்த வேதத்தில் கட்ட பஞ்சாயத்தை குறித்து ஒரு வார்த்தை எழுதல். இதில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி 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 வீடு கட்டினார், கார் வாங்கினார், பங்களா வாங்கினார், எல்லாம் வாங்கினார். நிம்மதியை வாங்க முடிஞ்சா? இல்லை. அநேகர் வடித்த கண்ணீர், அந்த கண்ணீர் இவரை சுத்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அன்பானே, பாவம் என்ன செய்யுமா? பாவம் உன்னை தொடருமே, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, எல்லில் பலாவும் எல்லாமே பாவம்
என்னில் பலாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி போடிவா. என்னில் பலாபம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. பாவம் ஒரு மனுஷனை தொடரும். பாவத்தின் சம்பளம் மரணம். என்னாச்சு தெரியுமா? கடைசியில் அதுவே அவருக்கு பயமாக மாறிடுச்சு. இந்த பஞ்சாயத்து பண்ண அந்த சாபம்லாம் இவரை துரத்த ஆரம்பிச்சிட்டு. வீட்டுக்குள்ளே உட்காந்தா பயம், வெளியே உட்காந்தா பயம், வெளியே போனால் பயம். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கு அந்த பாரு வந்துட்டான் பாரு, இந்த வந்துட்டான் பாரு, இந்த வந்துட்டான் பாரு. நேரம் போய் பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஸ்கூட்டரில் ரொம்ப பாரு, இந்த பின்னாடியே துரத்துறான் பாரு, துரத்துறான் பாரு பாரு. நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். ஒருவனும் விரட்ட மாட்டான். ஆனால் அவனுக்கு என்ன இருக்கும்? அவன் பயமே, அவன் செஞ்ச பாவமே அவன் என்ன செய்யும்? துரத்துது. இப்படி ஓடி போய் எழுதின வேலைக்கு போகல, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார், எங்கேயும் போக மாட்டார், இப்படியே உட்காந்துருந்தார். கடைசியில் ஒரு நாள் ஸ்கூட்டரில் போகும்போது துரத்துறான் ஓடி போய் ரோட்டில் போகும்போது நடுவில் இருக்கிற செவர் தெரியாமல் அந்த செவத்தில் மோதி கீழே விழுந்தார். அடிபட்டு தன் உயிரை விட்டார். என்ன லாபம்? எனக்கு அன்பார்களே, பயப்படாதீங்க ஐயா. பயத்தின் ஆவி மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். இன்னைக்கும் உங்கள் மனசுக்குள்ள எப்பவும் பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். 1 தீமோத்தேயுவில் எழுதுறாரு, பயமுள்ள ஆவியை கொடாமல். என்ன எழுதியிருக்காரு? 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால பயத்தை விட்டுருங்க. இன்னைக்கு இருந்து மனசில் இருக்கிற பயம் எதுனால வருதோ அதை குறித்து பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன். இன்னைக்கு முதல்ல நீ பயப்படாதே. இன்னைக்கு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். உண்மையாக உத்தமமாக இருந்தால் ஏன் பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நாம் பயப்பட வேண்டியது ஒரே ஒருத்தருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலர்லாம் எங்கெங்கோ இருந்து பார்த்துட்டுலாம் கேட்குறீங்க. இன்னைக்கு கூட காலைல ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொன்னார், யூடியூப்பில் பார்த்தேன் ஐயா, 2 கண்ணு தெரியாமல் இப்படி ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐயாண்டார். நான் சொன்னேன், அதே கடைசி வரைக்கும் சொல்லுங்கள். ஏன்னா மனுஷனை ஒரு நாள் பெருமைப்படுத்தக்கூடாது. எல்லா புகழும் அவருக்குரியது. அதனால் அவருக்கே சொல்லுங்கள். அவர் பார்த்துட்டு சொன்னார், நான் தமிழ்நாடு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன், இல்லைன்னா எங்கள் நாட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வர முயற்சிக்கிறேன்னார். அதனே ஆண்டவர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். இப்படியெல்லாம் பல பேர் பார்க்குறீங்க. ஒரு காலத்தில் கண்ணு தெரியாட்டா ஒன்றுக்கு ஆகாது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஓரம் தள்ள வேண்டியது. ஏன்னா பரிதிமேயை போல் ரோட்டில் தான் உட்காந்துருக்கணுங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு பரிதிமேயின் கண்களை கர்த்தர் திறந்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கண்களை திறந்தாச்சுன்னா நாம் சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது செய்யணும், எந்த பயமும் வராது. இன்னைக்கு உங்களுக்குள்ள பயத்தை முதல்ல விட்டுருங்க. அதனால தான் பயப்படுற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அந்த வார்த்தையை நீ ஃபுல்லாக பண்ணணும்னா நான் இனி பயப்படவே மாட்டேன் சொல்லி பாருங்க. இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒருவேளை மரண பயத்தோடு, வியாதி பயத்தோடு, கடன் பயத்தோடு, பெற்ற பிள்ளைகளை குறித்த பயத்தோடு, ஏன் கட்டின புருஷனை குறித்த பயத்தோடு, உலகத்தில் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் எல்லா பயத்திற்கும் அவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் வரணும்னா அதற்கான பொருளாதாரம் சந்திக்கப்படணும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நாங்களும் உதவலாம் ஐயா, எப்படி? நாங்கள் எங்கேயோ இருந்து நிகழ்ச்சியை பார்க்குறோம், எப்படி நாங்கள் உங்களை பார்க்குறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். அது வழியாக நீங்கள் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே பயத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். மனித வாழ்க்கையில் எந்த மனுஷனுக்கும் பயம் இருக்கு. படித்தவன் படிக்காதவன் இல்லை. whether you are educated or uneducated, you are belonging to aristocratic or a pauper, a poor condition, the fear totally covered in your mind. உன்னுடைய மனசுக்குள்ள அப்படியே சுற்றி இருக்க அந்த பயத்தை முதல்ல புறம்பே தள்ளுங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் யார்? நம்மோடு இருக்கிறவர் கல்லறை திறக்க காவலர் நடுங்க, கட்டுகள் அறுத்தவர், கஸ்திகள் அடைந்தவர். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம பயப்படக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் பயத்தை விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு சொல்லுங்க, இனி நான் பயப்பட மாட்டேன். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். புதிய கல்வி ஆண்டிலே கல்விக்கு அடியெடுத்து வைக்க போக தான் விரும்புகிற கல்விக்கு சேர்க்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிற தகப்பன் தாய்க்காக ஜெபிக்கிறேன். ஆசையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படித்து முடித்து பல ஆண்டுகளாய் வேலை இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனையை மாற்றும், விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.